நெல்லை மாநகரமாம் நெல்லையப்பர் காந்திமதி திருத்தலமாம் பாளையங்கோட்டை பகுதியாம் வீரமாணிக்கபுரம் தந்த ராஜி சின்னச்சாமியாம் ராஜி சின்னச்சாமியாம். பிறப்பால் யாரும் தீயவரல்ல, சூழ்நிலை ஒன்றே மாறாதது. பிறப்புக்கும் இறப்புக்கும் நீ செய்யும் செயல்தான் மாறாதது, நிலை மாறாதது. பிறப்புக்கும் இறப்புக்கும் நீ செய்யும் செயல்தான் மாறாதது, நிலை மாறாதது. பிறப்பால் யாரும் தீயவரல்ல, சூழ்நிலை ஒன்றே மாறாதது, சூழ்நிலை ஒன்றே மாறாதது மாறாதது. ஜங்ஷன் குற்றவழக்கு 12/2024 அபிஷேக். பிபி ப்ரொசீட். வணக்கம் மயிலாட். இங்கே இருக்கக்கூடிய அபிஷேக் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட படிக்கக்கூடிய குமார் என்ற பையனை வந்துட்டு மத்தியானம் உணவு இடைவேளையில் வந்துட்டு தண்ணி குடிக்க போயிருக்காங்க. தண்ணி குடிக்கிற இடத்துல வந்துட்டு குழாய் பக்கத்தில் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அந்த பிரச்சனையை வந்து அவர் வெஞ்சன்ஸ் வச்சு ஈவினிங் குமார் வெளியில் வரும்போது கெட்ட வார்த்தை பயங்கரமாக சொல்லி தென் என்னென்னா அவரோட வலது கையால் மூக்கை அடித்து உடச்சிருக்கார். ஸோ அது வந்துட்டு ரத்தம் அதிகமாக வந்திருக்கு. அதை பக்கத்தில் இருந்த நம்ம முத்தையா வாட்ச்மேன் ஆகட்டும், தென் டீச்சர் நெல்சன், இவங்க 2 பேரும் அவங்களோட வாக்குமூலத்தை வந்துட்டு இதுக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருக்காங்க. அதற்கான பேப்பர்ஸ் இதோ. எது திருப்ப வழக்கறிஞர், நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? நோ கிராஸ் மைலாட். எனது கட்சிக்காரர் அபிஷேக் ஒரு ஜூனியல் மைலாட். பிபி ப்ரொசீட். இந்த சம்பவத்தை ஆய்வு செய்த உதவி அதிகாரி ஆய்வாளர் அவர்களும் சம்பவ இடத்தில் இருந்த சாட்சிகளான இருவரான அந்தோணி ஆறுமுகமும் இவர்கள் இருவரையும் வைத்து பார்வை மகஜர் செய்துள்ளார். ஸோ இந்த கேஸ் பற்றின அவங்களோட வாக்குமூலம், அதற்கான நகல்தான் இது மயிலாட். எதிர்த்திருப்ப வழக்கறிஞர், நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? நோ கிராஸ் மைலாட். எனது கட்சிக்காரர் அபிஷேக் ஒரு இளைஞரார் மைலாட். பிபி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். மயிலாட், காயமடைந்த குமாரை சிகிச்சைக்கு அனுமதி அளித்து அதன் பிறகு அதற்கு தேவையான முதலுதவி மற்றும் சிகிச்சையை அளித்த அரசு மருத்துவர் அந்த காயம் சிறுகாயம் என சான்று அளித்துள்ளார். அதற்கான நகல் காப்பி இதோ. எதிர்த்திருப்ப வழக்கறிஞர், நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? நோ கிராஸ் மைலாட். எனது கட்சிக்காரர் அபிஷேக் ஒரு ஜூனியர், மேலும் அவர் ஒரு மாணவன். அதை கருத்தில் கொண்டு நீங்கள் நீதி வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மைலாட்.
அபிஷேக், நீ ஒரு மாணவன் என்பதை கருத்தில் கொண்டு நீயும் உன் தந்தையும் அரசு மருத்துவமனைக்கு சென்று ஒரு நாள் முழுவதும் காயங்களுக்கான சிகிச்சை பிரிவில் நடக்கும் சம்பவங்களை பதிவு செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிடுகிறேன். 8 வழக்கின் கீழ் ராஜு சின்னசாமிக்கு 3 மாத காலம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் மதுரையில் வீட்டிற்கு அழைத்த தந்தையை மகன் கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை மதுரையில் வீட்டிற்கு அழைத்த தந்தையை மகன் கொலை செய்த இது குறித்த கூடுதல் தகவல்களை என்ன பெரியப்பா இந்த வக்கீல் இளஞ்சிராஜ் ஜுவனில் சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு. தாலாஜி தேவ் தான் நோன்னு சொல்ல அவன் சொல்லிட்டு இருக்காருப்பா. இந்த வக்கீலுக்கு வாதாடவே தெரியாது போல பெரியப்பா. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவர் யார் தெரியுமா? அவர் தான் திருநெல்வேலியில் மிகப்பெரிய லீடிங் லாயர். அவரை பற்றி சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. என்ன நெல்லையை ஒழித்துக் கொண்டிருக்கும் கொள்ளையா? பீகார் கொள்ளையனா, ஆந்திரா கொள்ளையனா? போலீஸ் திணறுகிறது. வெவ்வேறு இடங்களில் கொள்ளையன் கைவரிசை. சக்திவேல், இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்களா? பேப்பரில் பீகார் கொள்ளையனா, ஆந்திரா கொள்ளையனா போலீஸ் திணறுகிறதுன்னு பேப்பரில் போட்டிருக்கான். பேப்பரை பார்த்தீங்களா? ஆமாம் சார், நானும் பார்த்தேன். உடனே கேம்ப் ஆஃபீஸுக்கு ஐஎஸ்ஐ இன்ஸ்பெக்டர் நீங்களும் உடனே வாங்க. சரி, ஓகே சார். மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். தேங்க்யூ சார். பேப்பர் பார்த்தீங்களா? நம்மளை கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கான். சிவா, அந்த ஸ்பெஷல் டீம் என்ன தான் பண்ணிட்டு இருக்கு? ஏதாவது ரூமர் இருக்கா? எந்த ரூமர் கிடைக்கல சார் இது வரைக்கும். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் என்ன தான் ஆச்சு? ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு சார், ஆனால் மேட்ச் ஆகலை. சென்னைக்கு அனுப்பி பார்த்தீங்களா? அனுப்பி பார்த்தாச்சு சார், அதுவும் மேட்ச் ஆகலை. அந்த ஸ்பெஷல் டீம் எஸ்ஐ எங்கே தான் இருக்காரு? கேட்குறேன் சார். ஹலோ குருசாமி, எங்கே இருக்கீங்க? அதை ஸ்பீக்கரில் போடுங்க. ஆல் ஓவர் இருக்கு சார். என்ன விஷயம் போயிருக்கீங்க சார்? ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருக்கேன் சார். பேப்பர் பார்த்தீங்களா? இல்லை சார், பேப்பர் எதுவும் பார்க்கலையே சார். ஃபோனை கட் பண்ணுங்க. சக்திவேல், உங்கள் ஸ்பெஷல் டீம் லட்சணத்தை பார்த்தீங்களா? இந்த எஸ்ஐயை எடுத்துகிட்டு வேறு எஸ்ஐயை போடுங்க. சரிங்க சார். சார், சென்னையிலேருந்து போன வாரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த எஸ்ஐ தேவேந்திரனை நீங்கள் தான் ஜங்ஷன் ஸ்டேஷனுக்கு ஆர்டர் போட்டீங்க. சக்திவேல், அவரே போஸ்ட் பண்ணுங்க. நமக்கு வேலை நடந்தால் சரிதான். சீக்கிரம் கண்டுபிடிக்க வழியை பாருங்கள். ஏற்கனவே சென்னையில் கிரைம் டியூட்டி பார்த்த அனுபவம் இருக்குது சார், அவரே போஸ்ட் பண்ணலாம் சார். சிவா, இந்த எஸ்ஐ தேவேந்திரன் என்ன ஆஃபீஸ் வந்து பார்க்க சொல்லுங்க. சரிங்க சார். ஹலோ ஹலோ, ஏசி ஆஃபீஸ் வந்து இன்ஸ்பெக்டர் சிவா பேசுகிறேன்பா. சொல்லுங்கள் சார். பழையப்பேட்டில் திருடின அக்யூஸ்ட்டை ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸ் விஷயமா உடனே ஏசிபி பார்ப்பா. சரி, ஓகே சார், வரேன். சார், பேர் என்ன? தேவேந்திரன். உட்காருங்க. சொந்த ஊர் எது? திருநெல்வேலி தான் சார். கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு சார். 4 வயசில் ஒரு பையன் இருக்கான் சார். இந்த ஆப்ரேஷன் பற்றி ஐஏஎஸ் இன்ஸ்பெக்டர் ஒன்று ஏதாவது சொன்னாரா? சொன்னாங்க சார். இந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காமிக்கிறேன் சார். அது வரைக்கும் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சார். நைட்டு 10 மணிக்கு மேலே உங்களுக்கு நான் எதுனாலும் கால் பண்ணுறேன் சார். குருசாமி எடுத்துகிட்டு அந்த இடத்துல உங்களை போட்டிருக்கேன், சீக்கிரம் முடிங்க. சரிங்க சார், சீக்கிரம் முடிக்கிறேன்.
ஏம்மா என்ன பிரச்சனை, என்னாச்சுன்னு சொல்லுங்கள். சார் என் பொண்ணுக்கு பீஸ் கட்ட வச்சிருந்த பைசா எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார். மாப்பிள்ளை உனக்கு விஷயம் தெரியுமா? மச்சான், இந்த சரதாக்கு வீட்டில் ஓட்டை பிரித்து 5000 எடுத்து போயிட்டாங்களாம. ஆமாம். அதை பற்றி கேள்விப்பட்டியா எப்படி? ஆமாம் மச்சான், நானும் கேள்விப்பட்டேன் மச்சான். போலீஸில் வந்து விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. ஹலோ சார், இன்னைக்கு பழையப்பேட்டையில் ஒரு வீட்டில் ஓட்டை பிரித்து இறங்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா சார்? ஒரு ஓட்டை பிரித்து எப்படியா இறங்கினா? இது என்ன கதை, எனக்கு ஒன்றும் புரியலையே. அது என்னன்னு பார்த்துட்டு சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் சார். சீக்கிரம் அம்மா போ. வாரங்க. வாங்க சார், உள்ளே வந்து பாருங்கள். காலையில் 8 மணிக்கு ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே இப்படியா பிரச்சனை பாருங்கள். நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? போயிருந்தேன் ராஜபாளையம். சரி, போயிட்டு எப்போ வந்தீங்க? போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது வீட்டில் பணம் பணம் இல்லை. ஆமாம் சார். ஆமாம். எங்கள் வீட்டில் களவு போயிட்டுப்பா, நாளைக்கு வா. யாருமா அது? அவன் பிச்சைக்காரன், டெய்லி சாப்பாடு கேட்டு வருவான். இன்றைக்கும் அதே மாதிரி சாப்பாடு கேட்டு வந்திருக்கான். நீங்கள் ராஜபாளையம் போகிறது யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது சார். வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது தடயம் கிடைச்சதா? எல்லாம் ஒரே ஆள் தான் பண்ணியிருக்கான். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுங்க சார். சரி சரி சரி. எந்த பையன் தெரியலையே. சரி வா போவோம். ஹலோ மாப்பிள்ள, எங்கே இருக்க? பேட்டையில் இருக்க மாப்பிள்ள. இங்கே என்ன பண்ணுற? அதை விடு மாப்பிள்ள. இங்கே உன் பையனை நாய் கடிச்சிட்டு அக்கா பையனை கூப்பிட்டு ஊசி போட்டு வந்துட்டாங்க. பணம் இல்லைன்னு நான் தான் செட்டியார்கிட்ட 1000 ரூபா கடன் வாங்கி கொடுத்தேன். நாளைக்கு தென்காசிக்கு நாய்க்கடி பார்வை பார்க்க வேற போகிறாங்க. சரி, அம்மா கூப்பிட்றாங்க, மறுபடியும் கூப்பிட்றோம் மாப்பிள்ள. இங்கே உன் பையனை நாய் கடிச்சிட்டு அக்கா பையனை கூப்பிட்டு ஊசி போட்டு வந்துட்டாங்க. பணம் இல்லைன்னு நான் தான் செட்டியார்கிட்ட 1000 ரூபா கடன் வாங்கி கொடுத்தேன். நாளைக்கு தென்காசிக்கு நாய்க்கடி பார்வை பார்க்க வர போகிறாங்க. ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. பிள்ளைய வேற நாய் கடிச்சிட்டு, இவர் வேற எங்கே போனார்னு தெரியலையே. கையை வெளியே நிட்டாத. நாளைக்கு தென்காசிக்கு நாய்க்கடி பார்வை பார்க்க வர போகிறாங்க.
புஷ்பா சார். சிகரெட் வாங்கிட்டு வாப்பா. ஓகே சார். என்ன அந்த கேஸ் இப்படி இழுத்துட்டு போகுது? மாட்டுவான் சார், மாட்டாமையா போயிடுவான். இந்த ஸ்பெஷல் டீம் தேவேந்திரன் எங்கேயா போனா? நம்மளை போட்டு சாவடிக்கிறான்னு இல்லையா? ஹலோ, ஆ என்ன இப்போம்மா? சரி, நான் ஸ்பாட்டுக்கு வரேன். திரும்ப ஒரு திருட்டு போயிருக்கான் ஐயா. எங்கே சார்? டவுன் சந்தி பிள்ளையார் முக்கு மங்குன்னு ஒரு பொம்பளை வீட்டில் 40 பவுன் நகையும் 30,000 பணத்தையும் எவனை திருட்டானையா. ஸ்பாட்டு போவோம். சரிங்க சார். எப்போ வண்டி எடு. அம்மா. யாரு? போலீஸ். வாங்க சார் இங்கே வந்து பாருங்கள் சார். 40 பவுன் நகை 30,000 பணத்தை காணும் சார். என் புருஷனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னே தெரில சார். இருங்கம்மா இருங்க, பதறாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம். உட்காருங்க சார். ஏம்மா உட்காருங்க. நீங்களும் எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்புனீங்க? ஒரு 12:45 இருக்கும் சார். எப்படி கரெக்டாக 12:45 சொல்கிறீங்க? பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது சார், அதில் வசனம் சொல்லுவாங்க, அதை வச்சு சொல்கிறேன் சார். ஓ அப்படியா? அப்போ எத்தனை மணிக்கு வந்தீங்க? சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு 2:45 வந்தேன் சார். இந்த பீரோவில் என்னம்மா இருக்குது? இந்த பீரோ இல்லையா? திறங்க பார்ப்போம். நகை இதில் சார் இருக்குது, பணத்தை மட்டும் தான் காணும் சார். நகை இருக்குன்னு ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரி சார். ஐயா வணக்கம், போலீஸ். ஐயா எந்திரிக்க வேண்டாம், படுத்துருங்க. உங்கள் பேர் என்ன பேர்? சாலமோன். பக்கத்து தெரு மங்கே உங்கள் வீட்டில் என்ன நினச்சி தெரியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாதுயா. யாரோ பின்பக்க கதவை உடைச்சி பீரோவிலேருந்து 30,000 பணத்தை திருடிட்டு போயிருக்காங்க. மதியம் 12:45 ஸ்கூலுக்கு போயிட்டு வரைக்குள்ளே இந்த திருட்டு நடந்திருக்கு. நீங்கள் யாரையாச்சும் பார்த்தீங்களா? மதியானம் 1 மணிக்கு கேபிள் டிவிக்காரன் மேலே மாடியில் இருந்தான், முன்னையும் பின்னையும் போயிட்டு இருந்தான். அவன் பார்க்குறதுக்கு எப்படியா இருந்தான்? 15-16 வயசு இருக்கும், ஒல்லியாக இருந்தான், புது நேரம். அவன் தான் மேலே மாடியில் இருந்தான். அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான்? புளு கலர் பேண்ட்டு, புளு கலர் பனியன், கருப்பு தொப்பி போட்டுருந்தான். சரிங்கய்யா, ரொம்ப நன்றி, போயிட்டு வரேன். சொல்லுங்கள் சார், வாங்க. நீங்கள் வரும்போது ப்ளூ கலர் சட்டை, ப்ளூ கலர் பேண்ட்டு, கருப்பு கலர் தொப்பி போட்டு யாரும் போனாங்களா? ஆமாம் சார், ஒரு பையன் போனான் இப்படி கூடி. ஒரு ஓட்டை பிரித்து எப்படி இறங்கியிருப்பான்? 15-16 வயசு இருக்கும். ஆமாம் சார், ஒரு பையன் போனான் இப்படி கூடி. எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் மேட்ச் ஆகலை. ஒரு ஓட்டை பிரித்து எப்படியா இறங்க முடியும்? 15-16 வயசு இருக்கும்.
ஏட்டையா வணக்கம் சார். சேதுவங்க ஐயா இப்போ தான் டிஎஸ்பி கூட போனாங்க ஐயா. 2 வீலர் வச்சுருக்கீங்களா? இருக்குங்கய்யா. சரி, சாவி கொடுங்க. சரி பாருங்கள், நான் வரேன். சரிங்க ஐயா. ப்ளூ கலர் பேண்ட்டு, ப்ளூ கலர் பனியன், கருப்பு தொப்பி போட்டிருந்தான். நில்லுல. எதுக்கு சார் பிடிச்சிங்க? உன் பேர் என்ன பேர்? சின்னராஜு சார். வேறு பேர் இருக்கா? இல்லை சார். உன் வீடு எங்கே இருக்கு? பழையப்பேட்டை சார். படிக்கிறியா? ஆமாம் சார், பாளையங்கோட்டையில் படிச்சிருக்கேன். என்ன கிளாஸ் படிக்கிற? 9th ஸ்டாண்டர்ட் சார். அப்பா அம்மா பேர் என்ன பேர்? அப்பா பேர் சின்னசாமி சார். அம்மா? அம்மா கிடையாது, சித்தி தான் சார். அவங்க பேர் என்ன? அவங்க பேர் வாசுகி சார். சைக்கிளை ஓரமாக விட்டு என் கூட வா. தம்பி, குறுக்கு தர போனோம், ஆட்டோ எடுங்க. யாருங்க சார் போகலாம்? ஐயா, அந்த பையன் யாருங்கய்யா? வந்து சொல்கிறேன். இவன் கைரேகை எடுத்து பாருங்க சார். ஓகே சார், பார்க்குறேன். இவன் தான், இவனே தான், இவன் தான் சபாஸ் தேவேந்திரன். என்னோட 30 வருஷம் சர்வீஸில் வேலை பார்க்கும்போது கண்டுபிடிச்சி ஒரே எஸ்ஐ நீங்கள் தான். இது உங்கள் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி சார். அம்மா போதுமா? மட்டும் வாங்கிக்கோமா. போதுமா? சித்தி, சித்தி வயிறு வசிக்குது சித்தி. இது என்ன சத்திரமா உனக்கு வடித்து கொட்டுறதுக்கு? எல்லாம் என் தலை விதி. சித்தி காலையிலேருந்து சாப்பிடல சித்தி. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடலன்னு நான் செத்தா போயிடுவேன். அங்கே இருக்க போய் கொட்டிக்கோ. அம்மா அண்ணன் பாவுமா? பேசாம சாப்பிடு.
ஏம்மா என்னை விட்டு போல? எனக்கு சோறு தர கூட ஆள் இல்லைம்மா. ராஜு, நீ எத்தனை நாள் சிறுவர் சிறுத்த பிள்ளையில் இருந்த? 3 மாதம் 2 நாள் இருந்தேன். சரி, இதை கருத்தில் கொண்டு உன்னை விடுவிக்கிறேன். இனிமேல் தவறு செய்யக்கூடாது. சார், அவனை ஸ்கூல்லேருந்து நிப்பாட்டிட்டாங்க. அவனோட படிப்புக்கு ஏதாவது பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். சரி. அடைக்கலாபுரத்தில் என் ஃப்ரெண்டு ஜேம்ஸ் ஒரு அறநிலை வச்சுருக்காரு. இந்த லெட்டர் அவர்கிட்ட போய் கொடுங்க, அவர் பார்த்துக்குவார். பிறப்பால் யாரும் தீயவரல்ல, சூழ்நிலை ஒன்றே மாறாதது. பிறப்பால் யாரும் தீயவரல்ல, சூழ்நிலை ஒன்றே மாறாதது. பிறப்புக்கும் இறப்புக்கும் நீ செய்யும் செயல்தான் மாறாதது, நிலை மாறாதது. பிறப்புக்கும் இறப்புக்கும் நீ செய்யும் செயல்தான் மாறாதது, நிலை மாறாதது. பிறப்பால் யாரும் தீயவரல்ல, சூழ்நிலை ஒன்றே மாறாதது, சூழ்நிலை ஒன்றே மாறாதது, மாறாதது. சார், ஃபாதர் ஜேம்ஸ் உள்ளே இருக்கிறாரா? ஆமாம், உள்ளே தான் இருக்காங்க. ஃபாதர் ஜேம்ஸ். சொல்லுங்கள் ஃபாதர், நான் திருநெல்வேலி ஜங்ஷன் ஸ்டேஷனில் எஸ்ஐயாக இருக்கிறேன். நீதிபதி கலிமுல்லா கான் உங்ககிட்ட இந்த கவரை கொடுக்க சொன்னார். பையனோட அம்மா அப்பா? பையனோட அம்மா அப்பா இவங்க தான். உங்கள் பேர் என்ன? ஐயா, என் பேர் சின்னச்சாமிங்க. இது என் மனைவி வாசுகி, இது என் குழந்தை செல்வி. என்னால தான் ஃபாதர் என் பையன் எப்படி ஆயிட்டான். நான் நல்லா வளர்த்துருந்தோம்னா என் பையன் இப்படி ஆயிருக்க மாட்டான். இதுக்கு காரணம் நான் தான். நான் நல்லா வளர்த்துருந்தா இந்த நிலைமைக்கு ஆளாக இருக்க மாட்டேன். இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டோமா? என்ன மன்னிச்சிருமா? சரி, நான் பார்த்துக்கிட்றேன். அப்பா அம்மா யாராவது சைன் போட்டு போங்க. சார், நீங்களும் சைன் போட்டு போங்க. பயப்படாத, நல்ல படி ராஜு.
அண்ணன் போறாமா, கூப்பிடுமா. அழாதம்மா, அண்ணன் வந்துருவான். அன்னைக்கு அறியாமையில் தப்பு பண்ண ராஜு தான் நல்லா படித்து கோர்ட்டில் இன்னைக்கு லாயராக சின்ன பசங்களுக்காக வாதாடிட்டு இருக்காரு.